அனைவருக்கும் வணக்கம். 2026 செப்டம்பர் மாதம் நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 7வது ராசி துலாம் ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதத்துல கிரக நிலைகள்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, முதலாவது அந்த மாதத்துல நம்மளோட ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான், 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம், 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 10ஆம் இடத்துல குரு பகவான், 11ஆம் இடத்துல சூரியன் கேது புதன் பகவான், இந்த 3 கிரகமும் கன்ஜக்ஷன்ல இருக்கும் மாதத்தோட பிகினிங்ல. மேலும் 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் நீச்சம். இந்த மாதத்துல கிரகங்களுடைய நகர்வு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கரெக்டா செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் நம்மளோட ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து நம்மளோட ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி ஆகுறாரு. ரொம்ப பெரிய பலம். சுக்கிர பலம் நமக்கு மீண்டும் திரும்ப கிடைக்குது இந்த மாதத்துல. பெரிய பாசிட்டிவான விஷயம் இது. இந்த சுக்கிரன் ஆட்சி ஆகுறது இந்த மாதத்துல நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரான நற்பலன்களை உறுதியா கொடுத்துரும். அடுத்து செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி புதன் பகவான் நம்மளோட ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்சம் ஆகுறாரு. அதுவும் நமக்கு பெரிய பிளஸ் தான். அதனை தொடர்ந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் நம்மளோட ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி புதனோட கன்ஜக்ஷன் ஆகுறாரு. அதனை தொடர்ந்து செப்டம்பர் 18ஆம் தேதி செவ்வாய் பகவான் நம்மளோட ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி நீச்சமாகி உச்ச குருவோட இணைகிறாரு. எனவே நீச்ச பங்க ராஜயோகம் பிளஸ் குரு மங்கள யோகம், இந்த 2 யோகமும் இந்த மாதத்துல 10ஆம் இடத்துல கேந்திர ஸ்தானத்துல நமக்கு உருவாகிறது பெரிய பலம். அதுவும் நான் பெரிய பாசிட்டிவா தான் பாக்குறேன். அடுத்து செப்டம்பர் 26ஆம் தேதி புதன் பகவான் நம்மளோட ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து நம்மளுடைய ஜென்மஸ்தானத்துக்கு பயிற்சியாகி சுக்கிரனோட கன்ஜக்ஷன் ஆகுறாரு. இதுவும் இந்த மாதத்துல நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் தான். எனவே இந்த செப்டம்பர் மாத பலன்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகங்களும் நமக்கு ஆல்மோஸ்ட் சூப்பர் பாசிட்டிவா வருது, ரொம்ப சாதகமா வருது. நான் இது உங்களுக்கு பாக்குற ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆகஸ்ட் மாதம் மாதிரி இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்காது. இந்த செப்டம்பர் மாதம் மோர் தென் சேஞ்சஸ், சூப்பர் பாசிட்டிவா, ஒரு பிரைட்டா, உங்களை ஒரு எனர்ஜியா கொண்டு போகும், ஒரு கான்பிடண்டா உங்களை அழைச்சிட்டு போகும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாதம் தான் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றது, உங்க மனசுல இருக்கிற குழப்பம், உங்க மனசுல இருக்கக்கூடிய தயக்கம், சிந்தனையில இருந்த அந்த கோபம், விரக்தி எல்லாம் சரியாயிடும். இப்ப மைண்ட் நல்லா ஃப்ரீ ஆயிடும். மென்டலி இருக்கிற அந்த ப்ரெஷர்லாம் கம்ப்ளீட்டா உங்களை விட்டு விலகிடும். இப்ப எல்லாத்துக்கும் டக்குன்னு முடிவுகளை எடுக்க முடியும். இந்த மாதத்துல முக்கிய முடிவு, முக்கிய மாற்றங்களை நீங்க செய்யலாம். நீங்க இந்த மாதத்துல எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியான ஒரு முடிவுகளாக இருக்கும். நீங்க செய்யக்கூடிய மாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா உங்க ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி, பாவ கிரகத்துடைய தொடர்புலையும் இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. உங்க சிந்தனை, உங்களுடைய செயல், நீங்க செய்யக்கூடிய செயல் மூலமாக அற்புதமான வெற்றி, இதெல்லாம் பிரமாதமா இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கு இந்த மாதம் 200% உங்களுக்கு நல்ல வேலை செஞ்சு கொடுக்கும். முதல்ல உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல், உங்களுடைய உடல் நலம், இது 3 உங்களுக்கு சரியா இருந்தாலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வெற்றி அப்படிங்கிறது உறுதி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அது 3 இந்த மாதத்துல உங்களுக்கு சரியா இருக்கு, எந்த குறையும் தெரியல. நீங்க எடுக்கிற முயற்சிகள், செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் வெற்றியை நோக்கி பயணிக்கும். அதுக்கு நான் கேரண்டி. வாட் எவர் நீங்க எந்த ஃபீல்டுல என்ன முயற்சி எடுத்தாலும் அது பாசிட்டிவ் ரிசல்ட்டை உறுதியா கொடுத்துரும். கான்பிடண்டா நீங்க உங்களோட செயல்பாடுகளை தொடங்கலாம், செய்யலாம். சரி, இப்ப நம்ம தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல குரு மங்கள யோகம் பிளஸ் நீச்சபங்க ராஜயோகம், இந்த 2 யோகமும் கேந்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல நமக்கு உருவாகுது. எனவே தொழில்ல மிகப்பெரிய வெற்றி. நஷ்டத்துல போயிட்டு இருக்க தொழில் கூட லாபத்தை நோக்கி பயணிக்கும். புதிய தொழில் தொடங்குறதுக்கான சிந்தனை உதிக்கும். புதிய தொழிலை ஒரு சிலர் தொடங்குவீங்க. அதுக்கும் இந்த நேரம் சாதகமா இருக்கு. நீண்ட நாளா நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம், தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ நீங்க ஆசைப்பட்ட அந்த விஷயத்தை இந்த மாதத்துல செய்ய முடியும். எனவே தொழிலுக்கு மாதம் நல்லா இருக்கு. இந்த மாதத்துல தொழில நல்ல விருத்தி, வியாபாரத்துல நல்ல வாடிக்கையாளர்கள் புதுசா கிடைப்பாங்க. வியாபாரம் நல்லா மேன்மை அடையும். உங்களுடைய பேச்சு சாதுரியம் அதிகரிக்கும். வியாபார நுணுக்கத்தோட பேசி வரக்கூடிய வாடிக்கையாளர்களை தக்க வச்சுப்பீங்க. அதுக்கெல்லாம் நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது இந்த மாதத்துல தொழில் ரீதியா புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதுக்கு இந்த மாதம் சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. அந்த புதிய வாய்ப்புகளை கரெக்டா யூஸ் பண்ணிப்பீங்க. அதுக்கும் இந்த நேரம் சாதகமா இருக்கு. அடுத்தது நான் உங்களுக்கு சொல்றது உத்தியோகம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம், அது இந்த மாதத்துல பர்டிகுலரா உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் அதிகம். இந்த மாதத்துல இந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வுக்கு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா பாசிட்டிவ் ரிசல்ட் உறுதியா கிடைச்சிடும். அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த மாதம். எனவே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, வேலையை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிற
தெரியல சார், பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம், அந்த மாதத்துல நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது நான் உங்களுக்கு சொல்றது, எனக்கு வேலையே இல்லை சார், புதுசா ஒரு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கேன், நல்ல வேலை கிடைக்குமா? நான் படிச்ச படிப்புக்கான ஒரு நல்ல வேலை கிடைக்குமா? தாராளமா இந்த மாதத்துல கிடைக்கும். செப்டம்பர்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உறுதியா வேலை வாய்ப்பு உண்டு. கான்பிடென்டா நீங்க இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணலாம். அந்த நேர்காணல் தேர்வுல நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க அப்படின்னு நான் 100% சொல்றேன். சோ இந்த மாதம் நல்ல வேலை கிடைச்சிடும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலையில மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்கறீங்கன்னா மாற்றத்தை செய்யலாம். ஊர் மாற்றம், இடமாற்றம், பணி மாற்றம் இதெல்லாம் உறுதியா உண்டு. சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஆல்சோ அதுவுமே பெஸ்டா கிடைக்குது. சோ இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அட்டகாசமா இருக்கு. செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு மேஜரா ட்ரபிள் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே தொழில் உத்தியோகம் சிறப்பு. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவுல பெருசா தடை இல்லை, வரவு சிறப்பா இருக்கு. ஆனா என்ன 12ஆம் இடத்துல புதன் உச்சமாகிறதுனால செலவு பல மடங்கா இருக்கு. ஆனா அது தண்டவரைய செலவா இருக்கானா? இல்ல, சுபவரைய செலவு. நீண்ட நாளா இருந்த கடன் சுமை, கடன் தேங்கி இருந்த அந்த கடனை முழுமையா கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டு. சோ கடன் சுமை குறைஞ்சிடும். கொடுத்தல் வாங்கல் சார்ந்த வகையில இருந்த குழப்பங்கள், பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். வெளியில இருந்து வர வேண்டிய பணம் உங்க கைக்கு திரும்ப கிடைச்சிடும். சுபவரைய செலவு அதிகமாகுது. நல்ல மாற்றத்திற்கான செலவுகளை இந்த மாதத்துல செய்றீங்க. ஆசையா சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகம் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்குது. சோ அதெல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. எனவே பொருளாதார ரீதியாகவும் பெருசா நெருக்கடி அமைப்புகள் எதுவும் இல்லை அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். அடுத்தது குடும்பம், திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் முதல்ல குடும்பத்தை நம்ம பார்த்தோம்னாக்கா 2ஆம் அதிபதி உங்களுக்கு நீச்சமானாலும் குருவோட இணைகிறாரு. நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்கிறாரு, குருமங்கல யோகத்தை கொடுக்கிறாரு. அதுவும் கேந்திர ஸ்தானத்துல இருக்காரு. எனவே குடும்பத்துல உயர்வு, குடும்பத்துல இந்த மதிப்பு மரியாதை உயர்வாகிறது. குடும்பத்துடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையா கிடைக்கிறது. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இப்போ அணுகி வருவாங்க. குடும்பத்துல சுப விசேஷம், சுப மாற்றங்களுக்கான அறிகுறிகள்லாம் தென்படும். அதெல்லாம் எந்த மைனஸுமே இல்லை. பேச்சுல நல்ல சாதுரிய அமைப்பு, தேவையானதை பேசி சாதித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இதெல்லாம் உண்டு. இதுல நான் ஒரே ஒரு சின்ன மைனஸ் என்ன பாக்குறேன்னா, வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானம் தேவை. படன்னு பேசுறதுக்கு வாய்ப்பு உண்டு. எனவே நீங்க பேசுற வார்த்தைகளை யோசிச்சு பேசுறது நல்லது. அதை மட்டும் கொஞ்சம் நீங்க மேனேஜ் பண்ணிக்கணும். மற்றபடி வேற எதுவும் பெருசா குழப்பமா தெரியல. அடுத்தது திருமண முயற்சி இந்த மாதத்துல சாதகமா இருக்கானா? கம்ப்ளீட்டா சாதகமா இருக்கு. 7ஆம் அதிபதி நீச்சமானாலும் 10ஆம் இடத்துல குருவோட இணைகிறாரு. ரொம்ப நல்ல விஷயம். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க திருமண முயற்சிகளை தாராளமா செய்யலாம். திருமண முயற்சிகளை சுப செய்தி கிடைக்கும். குடும்பத்துல இந்த திருமண முயற்சிக்கான அந்த செயல்பாடுகள் தீவிரமடைய ஆரம்பிக்கும். இந்த மாதத்துல நிறைய பேருக்கு நிச்சயமாயிடும், சுப செய்தி கிடைச்சிடும். திருமணம் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் எல்லாமே தென்படுது. எனவே திருமண முயற்சியும் சாதகம் தான். அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மன வாழ்க்கையில இதுவரைக்கும் வந்த சங்கடங்கள் எல்லாம் இந்த மாதத்துல கம்ப்ளீட்டா நிவர்த்தி ஆயிடும். வாழ்க்கை துணையுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய ரீதியா என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அது நிவர்த்தி ஆயிடும். சோ மன வாழ்க்கையும் பெருசா குழப்பமாக தெரியல. மன வாழ்க்கையும் மகிழ்ச்சி, நிம்மதி இதை நோக்கிய ஒரு பயணத்துல தான் இருக்கு. அடுத்தது குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல ராகு புத்திர பாகியத்துல சின்ன சின்ன தடை அமைப்பு, தாமத அமைப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு. சோ போன மாதத்திலேயே உங்களுக்கு நான் ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்திருந்தேன். இந்த மாதத்திலயும் அதே தான் சொல்றேன். புத்திர பாகியம் இது வரைக்கும் தடைப்பட்டு இருந்துச்சுன்னா இந்த செப்டம்பர்ல ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு சுப செய்தி கிடைச்சிடும். ஏன்னா 5ல இருந்து ராகு நகர்ற வரைக்கும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. டிசம்பர்ல தான் ராகு கேது பயிற்சி. சோ டிசம்பர் மாதத்துக்கு பிறகு உறுதியா புத்திரபாகியத்துல சுப செய்தி உண்டுன்னு நம்ம சொல்லிடலாம். சோ அதுக்கு இடைப்பட்ட நேரம் இப்போ நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் மருத்துவ செலவு, மருத்துவருடைய ஆலோசனைப்படி நீங்க செயல்படும் பொழுது சுப செய்தி கிடைக்கும். அடுத்தது 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று அக்கறை, கவனம், பொறுமை தேவை. இந்த மாதத்துல பிள்ளைகளுடைய சுப விஷயம் சம்பந்தமா நீங்க முயற்சிகளை எடுக்கலாம். நீங்க எடுக்கிற முடிவுகள், நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் தெளிவா சரியான ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா உங்க ராசிநாதன் ஆட்சியா இருக்காரு. இப்போ நீங்க வலிமையா இருக்கீங்க. இப்போ நீங்க சொல்றத உங்க குழந்தைகள், உங்களுடைய பிள்ளைகள் கேட்பாங்க. ஒரு சுப மாற்றம் பிள்ளைகளுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த மாதத்துல அதை நீங்க செயல்படுத்தலாம். சுப செய்தி உண்டு. இருப்பினும் தேவையற்ற வாக்குவாதங்கள், தேவையில்லாத போராட்ட அமைப்புகளை பிள்ளைகள் மத்தியில நீங்க தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இனிமையாக பேசி பிள்ளைகளை ஒரு மகிழ்ச்சி பாதையில் அழைச்சிட்டு போறது ரொம்ப நல்லது. தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை குறைச்சிக்கிறது இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது பூர்வீக சொத்து, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னாக்கா ஆல்ரெடி ஏதாச்சும் குழப்பம் இருக்கு, பிரச்சனை இருக்குன்னா இந்த மாதத்துல அந்த குழப்பத்துக்கான நிவர்த்தியை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அது பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துரும். இந்த பூர்வீக சொத்து பிரிக்கிறதுல வில்லங்கம், ஏதாச்சும் பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதத்துல அதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா, அதை சரி பண்றதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமா எல்லாமே முடிஞ்சிடும். ஏன்னா உங்க ராசிநாதன் வலிமையா இருக்காரு. இந்த மாதத்துல நீங்க எடுக்கிற முடிவு, செய்யற செயல் தெளிவாகவும் கரெக்டாகவும் இருக்கும் நான் சொல்லிட்டேன். இந்த மாதத்துல பூர்வீக
சொத்து ரிலேட்டடா ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கு முயற்சி செய்யலாம், பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துரும். அடுத்தது நம்ம பாக்குறது காதல் உறவு, காதல் வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம பார்த்த வரைக்கும் இந்த மாதம் பர்டிகுலரா உங்களுக்கு பெருசா பிரச்சனையை கொடுத்துறாது. போன மாதத்துல காதல் உறவுல இருந்து வந்த விரிசல், வருத்தம், கவலை எல்லாம் இந்த மாதத்துல சரியாயிடும். சோ இந்த மாதம் மேஜரா உங்களுக்கு ட்ரபிள் கொடுத்துறாது அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது 12ஆம் இடத்துல புதன் உச்சமா இருப்பாரு. எனவே சற்று பயணம், அலைச்சல் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இடம் விட்டு இடம் மாறக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு வரலாம். ஸோ அந்த பயணத்திற்கு தயாரா இருக்கணும், இடமாற்றம் அடையிறதுக்கு தயாரா இருக்கணும். ஸோ அது மாதிரியான ஒரு பயணம், இடமாற்றம் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அசதியான ஒரு சோர்வு இந்த மாதத்துல லைட்டா போகும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, புதன் உச்சமாகிறாரு. சூரியன் புதன் நினைவு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு சேமாவே வருது. புதன் ஆதித்ய யோகம். கல்வி ரீதியா பெருசா தடை அமைப்பு, தடுமாற்ற அமைப்புகள் எதுவும் இல்லை. கல்வியில இதுவரைக்கும் ஏதாச்சும் குழப்பம் இருந்துச்சுன்னா அது இந்த செப்டம்பர்ல நிவர்த்தி ஆயிடும். ஸோ கல்வியில மேன்மை, மாணவ மாணவிகள் புத்துணர்ச்சியா இருப்பாங்க. கல்வியில நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல தென்படும். மறதி ரீதியா இருந்து வந்த பிரச்சனைகள், படிக்கிறது மறந்து போகுது, படிப்பு சார்ந்த வகையில் இருந்து வந்த இந்த ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும். ஸோ அதுக்கும் இந்த மாதம் சாதகமாக தான் இருக்கு. அடுத்தது தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல சுக்கிரன் ஆட்சி பலமாகிறதுனால உடல் ரீதியா மேஜரா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்துடாது. ஆரோக்கிய ரீதியா எந்த ட்ரபிளும் இந்த மாதத்துல இல்லை. ஸோ இது வரைக்கும் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தாலும் அது ஒட்டுமொத்தமா இந்த மாதத்துல சரியாயிடும். உடல், செயல், மனம் இதெல்லாம் தெளிவாகுது. எனவே உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையுது, மன ஆரோக்கியம் இன்னும் பல மடங்கு மேன்மை அடையுது, தைரியம் அதிகரிக்குது. ஸோ அதெல்லாம் சிறப்பா இருக்கு. அடுத்தது இந்த மாதத்துல நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம், தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆல்ரெடி நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருக்கிறவங்க இந்த மாதத்துல சற்று கவனம் தேவை. அடுத்தது நம்ம பாக்குறது தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை யாருக்காச்சும் இருக்குனாக்கா அவங்களும் இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். டயத்துக்கு சாப்பிடணும், டயத்துக்கு தூங்கணும், அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது ராசியிலேயே சுக்கிரன் ஆட்சி ஆகிறதுனால உங்களுடைய தோற்ற பொலிவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். உடைய வசீகரத்தன்மை அதிகரிக்கும். உடைய முகத்துல ஒரு சிரிப்பு, ஒரு மலர்ச்சி, ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை அதெல்லாம் உங்க முகத்திலேயே வெளிப்படும். உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு இந்த மாதத்துல முயற்சி செய்வீங்க. உடைய முகத்தை அழகுபடுத்துறது, அதுக்கு ஏதாச்சும் செலவு செய்யறது, அல்லது அதுக்கு ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்குறது, அதே போல உடுத்த ஆடை ஆபரணங்கள் ஏதாச்சும் வாங்குறது, அதுக்கான சூழ்நிலைகளை இந்த மாதத்துல உருவாக்குவீங்க. சோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் சாதகமா இருக்கு. அட்லீஸ்ட் இந்த மாதத்துல உடுத்துறதுக்கு ஆடையாச்சும் வாங்குவீங்க. அப்படிப்பட்ட ஒரு மாதம் தான் அது. இந்த செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வலிமையாக இருக்கிறதுனால ஆடை, அணிமணிகள், மேலும் அழகு சாதன பொருட்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு சாதகமா இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பொருட்கள், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் அதெல்லாம் இந்த மாதத்துல வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஓவராலா இந்த செப்டம்பர் மாதம் துலாமுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. எதுவும் பெருசா குற்றமாகவோ குறையாகவோ தெரியவில்லை. முக்கியமா உங்களுக்கு இருக்கிற அந்த மன போராட்டம், குழப்ப நிலை அதெல்லாம் கம்ப்ளீட்டா விலகிடும். ஒரு நிம்மதியான சூழ்நிலை இந்த மாதத்துல உங்களுக்கு உறுதியா கிடைக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஆகஸ்ட் ரிப்போர்ட்டை நம்ம எடுத்து பார்த்த வரைக்கும் சுக்கிரன் நீச்சம், மனசுல பெரிய கவலை இருக்கு, யாருக்கிட்ட சொல்லி புலம்புறதுன்னு தெரியலன்னு அப்படியே சுத்திட்டு இருந்திருப்பீங்க. செப்டம்பர்ல அந்த கவலைகள் முழுமையா சரியாயிடும், நிவர்த்தி ஆயிடும். மன ரீதியா இருந்த அத்தனை இயக்கங்களும், கவலைகளும், குழப்பங்களும் நிவர்த்தியாகி ஒரு தெளிவாயிடுவீங்க. நீங்க 4 பேருக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு தெளிவாயிடுவீங்க. அப்படிதான் இந்த செப்டம்பர் உங்களுக்கு இருக்கு. இந்த மாதத்தை கரெக்டா யூஸ் பண்ணி செயல்படுங்க. நல்ல மாற்றம் உறுதியாக உண்டு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அடுத்த இந்த செப்டம்பர்ல இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன குறைகளை சரி பண்ணிக்கிறதுக்கு எளிய பரிகாரங்களும் சொல்றேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த செப்டம்பர் இன்னும் சிறப்பான நற்பலன்களும் உங்களுக்கு வாரி வழங்கும். முதலாவது அந்த மாதத்துல புதன் பகவான் 12ஆம் இடத்துல மறைந்து உச்சமாகிறதுனால புதன்கிழமையில பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை பெருமாளுக்கு அணிவித்து அந்த பெருமாள் பகவானை மனமுருகி வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாளுடைய ஸ்தலத்துக்கு போயிட்டு துளசி மாலை அணிவித்து பெருமாளை வணங்கி உங்களுடைய பிரார்த்தனைகளை முன் வச்சுட்டு வாங்க. அதே புதன்கிழமையில இந்த மாதத்துல ஒரு முறையாச்சும் ஏழை மாணவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள், படிக்கிறதுக்கு சிரமப்படுற மாணவ மாணவிகள் நிறைய பேர் இருப்பாங்க. பண கஷ்டத்தால படிப்புக்கு ஒரு மாதிரி சிரமங்களை சந்திக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான நோட்டு, புத்தகங்கள் அல்லது கல்விக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது நல்லது. ஸோ இதை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்துல இருக்கிற அந்த ஆவணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பயணங்கள்ல இருக்கக்கூடிய தடை தாமதம், முயற்சியில் இருக்கக்கூடிய தடை தாமதம் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துல பங்கு இருக்கும், ஆனா இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்காது, ஆவணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கும். அவங்க எல்லாம் இந்த பரிகாரங்களை செய்யலாம். செய்தால் நல்ல பலன் இந்த மாதத்துல கிடைக்கும். எனவே எளிய பரிகாரம், ஆன்மீக பரிகாரம் பிளஸ் பிராக்டிகலா ஒரு சில பரிகாரம் சொல்லியிருக்கேன். புதன்கிழமையில பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை அணிவித்து இறைவனை வழிபட்டு வாங்க. புதன்கிழமையில ஏழை மாணவ மாணவிகளுக்கு அவங்களுக்கு தேவையான படிக்கிறதுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணுங்க. சுப செய்தி நல்லபடியாக நமக்கு கிடைக்கும். நல்ல சுப மாற்றங்களும் நம்ம
நம்மளை தேடி வரும். எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இந்த மாதத்தோட கடைசியில உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கறத நம்ம வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், மேலும் உங்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம், இதை பொறுத்து இந்த பலன்கள்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் உறுதியா வரும். எனவே 100% பலன்களை உறுதிப்படுத்துறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடர் அணுகி நீங்க தெளிவா பாத்துக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த பொதுவான இந்த பலன் வந்து ஒரு ஜெனரல் அவேர்னஸ்க்காக கொடுக்கறது. இப்போ இந்த ஜெனரல் ப்ரிடிக்ஷனை நீங்க எப்படி உங்க ஜாதகத்தோட சூப்பர் கம்போஸ் பண்றது அப்படின்னா, உங்களுக்கு தற்போது என்ன தசை நடக்குது, அது உங்களுடைய லக்னத்துக்கு யோக தசையா அவயோக தசையா அல்லது மிதமான ஒரு யோகத்தை தரக்கூடிய தசையா அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தற்போது உங்களுக்கு வருட கிரகங்கள்லாம் எங்க டிராவல் பண்ணுது, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல குரு, சனி, ராகு, கேது எந்த நிலையில இருக்காங்க, உங்க ஜனனகால ஜாதகத்துல வலிமையா இருக்காங்களா அல்லது வலிமை குன்றி இருக்காங்களா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி அதோட இந்த பொது பலன் நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது நமக்கு மோர் தென் கிளாரிட்டி கிடைக்கும். எனவே இந்த பொது பலனை நீங்க ஒரு ஜெனரல் அவேர்னஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும். 100% பலன்களை நீங்க உறுதிப்படுத்தி நீங்க பாத்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடர் அணுகி நீங்க தெளிவா நீங்க பாத்துக்கிறது ஒரு பெஸ்ட் மெத்தடா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஒரு கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் கொடுத்துறேன். மேலும் நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பர் சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணிருக்கோம். அதாவது RM PDF சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு அட்வான்ஸா ஒரு சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணிருக்கோம். அதாவது இந்த சர்வீஸ்ல ஒரு 80 பக்கம் கொண்ட ஒரு PDF தொகுப்பு உங்களுக்கு வந்துடும். இந்த PDFல உங்களுடைய ஜாதகம் முழுமையா தெளிவா திருக்கணித முறை பிரகாரம் அழகா உங்களுக்கு ஒரு ஜாதகம் பிரசன்டேஷன் பண்ணிடுவோம். மேலும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுடைய ஜாதகத்துல கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு அதை பொறுத்து 12 பாவகத்தையும் ஒரு ஆய்வு பண்ணி உங்களுடைய ஜாதகத்துடைய வலிமை என்ன, உங்களுடைய ஜாதகத்துக்கான முழு பலன்கள் என்ன, ஓவரால் உங்களுடைய ஜாதகத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை இந்த 80 பக்கம் கொண்ட PDFல உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருவோம். இதோட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்னென்ன சுபயோகம் இருக்கு, என்னென்ன அசுபயோகம் இருக்கு, யோகம்னா கிரக சேர்க்கை, இந்த கிரக சேர்க்கை நம்ம யோகம்னு சொல்றோம். இல்ல எந்தெந்த கிரக சேர்க்கை இருக்கு, அதுக்கு என்ன பலன். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு விபரீத ராஜயோகம் இருக்கும், முதல் தர ராஜயோகம் இருக்கும், பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாளவியா யோகம், ஹம்ச யோகம், ருச்சக யோகம், பத்திர யோகம், சச யோகம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய உயர்தரமான ராஜயோகங்கள்லாம் இருக்கு. ஜோதிட சாஸ்திர பிரகாரம் நிறைய கூட்டணி இருக்கு. அதுக்குன்னு ஒரு பலன் நம்முடைய முன்னோர்கள் தொகுத்து கொடுத்திருக்காங்க. சோ உங்க ஜாதக பிரகாரம் என்னென்ன கூட்டணி இருக்கு, அது என்ன யோகம், அதுக்கு என்ன பலன், உங்க ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்க ஜாதகத்தோட வீக்னஸ் என்ன அப்படிங்கறத தொகுத்து தெளிவா இந்த 80 பக்க PDFல உங்களுக்கு நாங்க ஒரு பிரசன்டேஷனா கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு திருக்கணித முறை பிரகாரம் கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் A to Z உடைய ராசி கட்டம், நவாம்ச கட்டம், வர்க்க சக்கரங்கள், கிட்டத்தட்ட 16-17க்கு மேற்பட்ட வர்க்க சக்கரங்கள் இருக்கு. இந்த எல்லா வர்க்க சக்கரத்தையும் தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அதோட அஷ்டவர்க்க பரல் ஸ்கோர் என்ன, அஷ்டவர்க்கம்னா அது கோச்சாரத்தை அப்சர்வ் பண்றதுக்கான ஒரு மெத்தட். அது ஜோதிடம் நீங்க படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைனாலும் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகம் என்ன ஸ்கோர் பண்ணிருக்கு, அஷ்டவர்க்கத்தோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதுலாம் நீங்க ஜெனரலா தெரிஞ்சுக்கணும். அந்த ரிப்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா உங்க ஜாதக பிரகாரம் உங்களுக்கு என்னென்ன தசாபுக்தி இருக்கு, தற்போது என்ன தசாபுக்தி போது அதுக்கு என்ன பலன், பிளஸ் அப்கமிங் தசாபுக்தி என்ன, உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசாபுக்தியை தொகுத்து கொடுத்துருவோம். அதோட தற்போதைய கோச்சார நிலவரம், உங்க ஜாதகத்தையும் தற்போது இருக்கக்கூடிய இந்த கோச்சார அமைப்பையும் பொறுத்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் இதெல்லாம் சூப்பர் கம்போஸ் பண்ணி தற்போது இருக்கிற கோச்சாரம் உங்களுடைய ஜாதக பிரகாரம் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு உள்ள ப்ரெடிக்ஷன் இதுல தொகுத்து கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாம 12 பாவகம் சார்ந்த ஒரு ஆய்வு, அதான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். உங்களுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா முழு விளக்கம், உங்க ஜாதகத்துல என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ், உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், புத்திரபாகியம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும், பயண யோகம் இருக்கா, இப்படி A to Z எல்லாமே உங்களுக்கு தொகுத்து இந்த PDFல வந்துடும். இது மட்டும் இல்லாம இந்த PDFல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, உங்க ஜாதகத்துல ஏதாச்சும் தோஷம் இருக்கா, ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், சுக்கிர தோஷம், இப்படி உங்க ஜாதக பிரகாரம் ஏதாச்சும் தோஷம் இருக்கா, அந்த தோஷத்துக்கு என்ன பரிகாரம், அதையும் நம்ம ஜெனரலா தொகுத்து உங்களுக்கு இந்த PDFல ஆடபிளா கொடுத்துருவோம். அதோட உங்களுடைய தொழிலுக்கு உகந்த காலம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்போம். நீங்க தொழில் செய்றீங்க, உத்தியோகம் பாக்குறீங்கன்னா எந்த தசாபுக்தி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு, அது அப்படியே தொகுத்து உங்களுக்கு 18 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் தொகுத்து கொடுத்துருப்போம்.
கொடுத்துருப்போம். ஸோ தொழிலுக்கு உகந்த தசை, உகந்த புத்தி எது, அது எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருக்கு. அடுத்து திருமணத்துக்கு உகந்த தசா புக்தி எது, எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருக்கு. அடுத்தது நீங்க ஒரு வியாபாரம் பாக்குறீங்க, அந்த வியாபாரத்துக்கு உகந்த காலம் எது. கிட்டத்தட்ட 15 வயசுல இருந்து 80 வயசு வரைக்குமே நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துடுறோம். எந்த தசையில எந்த புத்தி உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த புத்தி உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்கும் அப்படிங்கறத ரிசர்ச் பண்ணி கடைசியா உங்களுக்கு நம்ம கொடுத்துருப்போம். அடுத்தது வீடு கட்டக்கூடிய யோகம், அது எந்த தசா புக்தியில உங்களுக்கு சாத்தியமாகும், எதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த தசா புக்தி உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், இதெல்லாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 15 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துடுறோம். சோ இது எல்லாம் அடங்கிய ஒரு தொகுப்பு 80 பக்கம். சிலருடைய ஜாதக பிரகாரம் அந்த 80 பக்கம் 100 பக்கமா கூட மாறலாம். உங்க ஜாதகத்துல எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பேஜஸ் இன்க்ரீஸ் ஆகும். மேக்ஸிமம் 80 பக்கம் உங்களுக்கு வந்துடும். இப்படி தொகுத்து உங்களுக்கு ஃபுல் பிரசன்டேஷன், உங்களுக்கு உங்க ஜாதகத்துக்கான முழு விளக்கம், ஒரு தெளிவு. இந்த PDF நீங்க வாங்கி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாலே உங்க ஜாதகத்தோட ஒர்த் என்ன, உங்க ஜாதகத்துல என்னென்ன நல்ல விஷயம் இருக்கு, என்னென்ன கெடுதல் இருக்கு, அதை நீங்க எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஸோ இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, எனக்கு தெளிவான ஒரு ஜனனகால ஜாதகம் வேணும், திருக்கணித முறை பிரகாரம் கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் வேணும், பிளஸ் என் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு எனக்கு தெரிஞ்சிடும், அதை படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த சர்வீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நம்ம ஒரு இந்தியன் ஆஸ்ட்ராலஜி டீமோட நம்ம ஒரு கொலாபரேஷன்ல இந்த ரிப்போர்ட் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ இன்னும் நிறைய சர்வீஸ் ஆட் பண்றதுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த சர்வீஸ் ஒரு பெஸ்ட் சர்வீஸா என்னுடைய கண்ணுக்கு தெரியுது. ஆல்ரெடி நம்ம ஒரு 51 பேஜஸ் PDF ரிப்போர்ட்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சர்வீஸோட இது இன்னும் பெஸ்டான சர்வீஸா என் கண்ணுக்கு படுது. அதனால இதை நான் இப்போ உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்கேன். இது ஒரு குறுகிய காலம் உங்களுக்கு இது பயணிக்கும். ஸோ தேவைப்படுறவங்க இதை யூஸ் பண்ணி பயன்பெறுங்க. என்னுடைய கண்ணோட்டத்தில் இந்த சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே எனக்கு தெளிவா முழுமையா என் ஜாதகத்தோட விளக்கம் வேணும், திருக்கணித முறை பிரகாரம் கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் எனக்கு தேவை அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா இந்த சர்வீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த சர்வீஸ்ல என்னென்ன ஆடபிளா வந்துடும் நான் சொல்லியிருக்கேன். பிளஸ் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது நான் தெளிவா விளக்கியிருக்கேன். இந்த சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு PDF அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. மற்ற விவரங்களை நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் முழுமையா ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.